எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பில்லி சூனிய வச்சுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு ஜாதகங்கிறது சயின்ஸு, சரிங்களா? அதுபடி தான் அது நடக்கும். கிரகம் போய் இந்த டிகிரியில் நிற்குது அப்படின்னா கிரகம் அந்த வேலையை தான் செய்ய போகுது. அது மாற்றி இன்னொருத்தர் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படி அது யாராவது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு மனசில் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறீங்க. இதில் நம்மகிட்ட வரத்துக்கு முன்னாடி 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டுலாம் வரீங்க நிறையா பேர். கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டுலாம் வரீங்க. இது ஒருத்தர் மனசை பொறுத்தது. ஸோ இதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன். கடவுள் வழிபாடு தான் அது. நீங்கள் அதை போய் பண்ணுங்கள், நம்பிக்கையாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பில்லி ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இதற்காக வந்துட்டு கேரளாவில் முக்கியமாக கோயில்கள்லாம் அதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் பாலக்காடுல, சரிங்களா? அதாவது பல்லசேனான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. மீன் குளத்தி பகவதி அம்மன்கிற கோயில். அதே மாதிரி இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேரளாலேயே காடம்புலா பகவதி அம்மன் ஒரு கோயில். இது ரெண்டும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது இல்லாமல் உங்கள் சாட்டில் ராகு நிற்கிற நட்சத்திரம், அன்னைக்கு ராகு நிற்கிற நட்சத்திரம், அதாவது உங்கள் சாட்டில் ராகு, இப்போ உதாரணத்துக்கு ராகு ஆயில்யத்தில் இருக்கிறாருன்னா ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு, இல்லை ஜென்ரலான ராகு நட்சத்திரம் அன்னைக்கு, எது திருவாதிரை சுவாதி சதயம், இந்த 3 நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். திருபுவனத்தில் சரபேஸ்வரர் இருக்கிறாரு, அங்கே போயிட்டு வரலாம், சரிங்களா? அதுவும் இல்லையா, பிருத்ரிங்கா தேவி, அங்கே வந்துட்டு நீங்கள் போயிட்டு மிளகா ஹோமத்தில் கலந்துக்கலாம், சரிங்களா? இது அமாவாசை அன்னைக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் ஆக்சுவலான முறை, சரிங்களா? பரிகாரங்களை பண்ணி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.